வணக்கம். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? ஒரு சின்ன வேலைக்காக ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போயிருப்பீங்க. ஆனா அது உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத சாகச பயணமா மாறியிருக்கும். ஒரே ஒரு கையெழுத்து வாங்க போனா போதும், பல நாட்கள், பல மேசைகள், பல நாளைக்கு வாங்க பதில்களை தாண்டி ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருக்கும். இது ஏதோ தற்செயலா நடக்குதா? இல்ல நாம இந்த கலையிலேயே ஒரு மாதிரி தேர்ச்சி பெற்றுட்டோமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். யாரோ இத ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருந்தாலும், இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இல்லையா? ஒருவேளை நமக்கு தெரியாமலேயே இந்த மெதுவா வேலை செய்யற சிஸ்டம் எங்கிருந்தோ நமக்குள்ள வந்திருக்குமோ? இது வெறும் பழக்க தோஷமா? அல்லது இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய காரணம் இருக்கா? சரி, வாங்க இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன பயணம் போகலாம். ஆமா, ப்ராப்பர் சேனல் மூலியமா போங்கன்னு யாராவது சொன்னா, அது ஒரு நேரான பாதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது பல தடைகளையும் சோதனைகளையும் கொண்ட ஒரு புனித யாத்திரை. ஒரு சாதாரண பெர்மிட் வாங்குறதுக்குள்ள நமக்கு ஞானோதயமே வந்துரும் பாருங்க. உங்க ஃபைலோட ஆன்மீக பயணம் பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். முதல்ல தற்காலிக பொறுப்பு மேசையில உங்க ஃபைல் கொஞ்ச நேரம் தியானத்துல இருக்கும். அடுத்ததா நிலுவையில் உள்ள விளக்கங்கள் துறைக்கு போகும். அங்கதான் உங்க ஃபைல் சம்பந்தமா பல புதிய கேள்விகள் பிறக்கும். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நாளைக்கு வாங்க அலுவலகம். கடைசியா காணாமல் போன கையொப்பங்களின் சன்னதி. இங்கதான் உங்க பொறுமைக்கு உண்மையான சோதனை வைக்கப்படும். ஒரு வழியா நீங்க கடைசி அதிகாரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஞானோதயம் கிடைச்சிடும். ஆனா ஒரு சின்ன சிக்கல். எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அந்த அனுமதி பத்திரம் மேல இருந்த ஆசையே உங்களுக்கு போயிருக்கும். சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி மனசுல வருது. இவ்ளோ திறமையா ஒரு வேலையை தாமதப்படுத்துறதுக்கு சாதாரண சோம்பேறித்தனம் மட்டும் போதுமா? இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் மர்மம் இருக்கா? யார் அந்த சதிகாரன்? இது வெறும் திறமை இல்லாம நடக்கிற விஷயமா? இல்ல யாரோ திட்டமிட்டு நடத்துற ஒரு பெரிய சதியா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் பார்க்குற இந்த தாமதங்கள், இந்த தள்ளி போடுறது எல்லாம் வெறும் கெட்ட பழக்கங்கள் இல்ல. அது ஒரு பயங்கரமான ரகசிய ஆயுதத்தோட தந்திரங்களா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போதான் நம்ம மர்மத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். ஒரு ரகசிய கையேடு இப்போ உங்க முன்னாடி வெளிப்பட போகுது. இப்போ நீங்க பார்க்கிறது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல. இது 1944ல சிஏஐக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க உளவு அமைப்பான ஓஎஸ்எஸ் வெளியிட்ட சிம்பிள் சபோட்டேஜ் ஃபீல்ட் மேனுவல், அதாவது எளிமையான நாசா வேலைக்கான களக்கையேடு. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? எதிரி நாட்டு நிறுவனங்களை உள்ளிருந்தே அழிக்கிறதுக்கு வேண்டுமென்றே செய்யப்படும் முட்டாள்தனத்தை ஒரு ஆயுதமா எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கறது தான். இப்ப அந்த கையேட்டுல சொன்னதுக்கும் நம்ம அலுவலகங்கள்ல நடக்கிறதுக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்க. நீங்களே அசந்து போயிடுவீங்க. கையேடு சொல்லுது, எல்லா விஷயங்களையும் மேலதிக ஆய்வுக்காக குழுக்களுக்கு அனுப்புங்க. நம்ம ஊர்லயோ அடடா, ஒரு கமிட்டி பத்தாது, அதுக்கு ஒரு 3 சப் கமிட்டி போட்டாதான் அது ஒரு தெய்வீகமான விஷயம். கையேடு சொல்லுது, நிர்வாகத்தை முடக்கிறதுக்கு எல்லாத்தையும் சரியான வழிமுறைகள் மூலமா செய்யணும்னு வலியுறுத்துங்க. நம்ம ஊர்ல சரியான வழிமுறை ஒரு பாதை அல்ல, அது ஒரு புனித யாத்திரை. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? கையேடு சொல்லுது, மீட்டிங்ல எவ்வளவு நேரம் பேச முடியுமோ பேசுங்க, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எழுப்புங்க. நம்ம ஊர்ல என்ன நடக்குது? முடிவுகள் மறுபிரிவு எடுக்கும் இடம்தான் குழுக்கள். ஒரு முடிவை எடுக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனையே காணாம போயிடும். கையேடு சொல்லுது, பேப்பர் ஒர்க்க நம்புற மாதிரி பெருக்குங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன கோரிக்கைக்கு 3 காப்பி, 2 அஃபிடேவிட், அப்புறம் ஒரு நோட்டரி கன்ஃபர்மேஷன் தேவை. நம்ம கிட்ட பேப்பர் ஒரு வற்றாத வளம் மாதிரி. கையேடு சொல்லுது, எல்லா ரூல்ஸையும் கடைசி எழுத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஊர்லயும் இதே தான் செய்றாங்க. ஆனா எதுக்கு? ஒரு முடிவெடுக்கிறதுல இருக்கிற முறையான தகுதியை பத்தி கவலைப்பட்டு எந்த முன்னேற்றமும் வராம பாத்துக்கறாங்க. இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இவ்ளோ நேரம் நாம தேடிட்டு இருந்த அந்த சதிகாரன் ஒரு வெளிநாட்டு உளவாளி இல்ல. அப்போ யாரு? குற்றம் நம்மிதுதான். ஆமாங்க, அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மை இதுதான். அந்த சதிகாரன் வேறு யாரும் இல்ல, நாம் தான். நமக்கு இந்த நாச வேலைகளை செய்ய எந்த ஒரு ரகசிய கையேடும் தேவைப்படல. நாம் ஒவ்வொருவருமே அதை உள்வாங்கிக் கொண்டோம். இதுக்கு உளவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பேரு ஜீரோ ரிஸ்க் பயாஸ். அதாவது ஒரு முடிவெடுத்து அது தப்பாகிடுமோன்னு பயந்து எந்த முடிவுமே எடுக்காம மொத்த திட்டத்தையுமே தோல்வியடைய செய்யறது. ஒரு புது திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா பழசையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது. ஏன்னா புதுசுல ரிஸ்க் இருக்குன்னு நாம பயப்படுறோம். பொறுப்பை தட்டி கழிக்கிற நம்ம மனப்பான்மைக்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்போ இந்த 2 மனநிலையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு சதிகாரனோட நோக்கம் ஒரு நிறுவனத்தை சீர்குலைக்கிறது. தாமதங்களையும் குழப்பங்களையும் உருவாக்கி அதை செய்றான். சரி, நம்ம நோக்கம் என்ன? நம்ம சொந்த வேலை பாதுகாப்பு. பொறுப்பை அடுத்தவங்க மேல தள்ளிவிட்டு கமிட்டி பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு நாம அதை பாதுகாத்துக்கிறோம்.
அதாவது பொதுவான முன்னேற்றத்தை விட தப்பு நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கிறதுல தான் நாம அதிக கவனம் செலுத்துறோம். பாத்தீங்களா, 2 பேரோட வழிமுறையும் முடிவும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருக்கு. இத அழகா ஒரு வரியில சொல்லணும்னா, திறமையின்மைய ஒரு நிறுவனமா மாத்துறதுக்கு நமக்கு எந்த ரகசியமும் தேவையில்ல. பொறுமை, ஏகப்பட்ட காகித வேலைகள், அப்புறம் ஒரு நல்ல வசதியான நாற்காலி மட்டுமே போதும். ஆக இந்த முழு ஆய்வோட கடைசில நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். நம்மளோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காகவும் வேலை பாதுகாப்புக்காகவும் நம்ம நாட்டின் பொதுவான நல்லதை நாமே நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.